திரு பாரதி சுப்பராயன், இப்போ இந்த விஜயோட கருத்து தாவேகா தலைமையில தான் ஆட்சி அப்படின்ற இந்த கருத்து அப்படின்றது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு அடிப்படையில தான் அவர் அந்த கருத்தை சொல்றாரு. இப்போ அது எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் எல்லாமுமே வதந்தி, அப்புறம் விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ற அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமான பதிலா இதை பார்க்க வேண்டியிருக்கா? எல்லோருக்கும் வணக்கம். அதாவது தாவேகா தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் சொல்றாருன்னா, வேற யாருமே கூட்டணிக்கு வரலையே, விஜயோட கூட்டணிக்கு யாருமே வரல. ஏன் விஜயோட கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு பார்த்தா, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன் வச்சார். ஆனா இப்ப என்னன்னா, இப்ப அழுக்கு சட்டையை துவைச்சு போட்டாலும் மாற்றம் தான், துவைச்ச சட்டையை அழுக்காக்கி போட்டாலும் மாற்றம் தான். இவர் எந்த மாற்றத்தை முன் வைக்கிறார் அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. இப்ப இங்க திமுக இருக்கு, திராவிட கொள்கையை முன் வைக்கிறாங்க. இப்ப சமூக நீதிய திராவிட கொள்கையோட மிகச்சிறப்பா நான் செய்வேன் அவர் ஏதாவது ஒரு கொள்கையை முன் வச்சாரா? இல்ல இப்ப கம்யூனிசத்தை விட சிறந்த கொள்கையை முன் வச்சுட்டாரா? இல்ல தான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்து எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம வெறுமனே மாற்றத்திற்கான திராவிடத்தோட கொள்கைகளும் தமிழ் தேசியத்தோட கொள்கைகளும் அதோட சிறப்புகளும் தன்னோட கொள்கையா நிக்கும் அப்படின்னு சொல்றாரே சார். அதை பத்தி பேசவே இல்லையா? அதுக்கப்புறம் முதல்ல சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் வெறுமனே பஞ்ச் டைலாக்ஸ் தானே பேசிட்டு இருக்காரு. அவர் கொள்கையை பேசினாரா, அரசியல் பேசினாரா, இல்ல சித்தாந்தம் பேசினாரா, பெரியாரை அண்ணாவையும் பேசினாரு? பேசவே இல்லையே. அவர் வெறும் பஞ்ச் டைலாக் தானே பேசுறாரு. அதனால இது ஒரு கொள்கை சார்ந்த கட்சியை நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த கொள்கையை அவர் முன்னாடி வச்சதே மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு உத்தியா தான் நான் பாக்குறேன். இப்ப இந்த மாற்றத்திற்கான அரசியல் சொன்னதை யாருமே ஏத்துக்கல. அதனால முதல் காரணம் கூட்டணிக்கு வரல. கூட்டணிக்கு யாரும் வரலன்னு சொல்றீங்க. இப்போ பாஜக அதற்கான முயற்சியில தானே ஈடுபட்டாங்க, அவரோட கூட்டணி சேர்றதுக்கு தானே முயற்சி பண்ணாங்க. அது தெரியல, பாஜக மட்டுமா முயற்சி செஞ்சாங்க, இல்ல இவரும் சேர்ந்து முயற்சி பண்ணாரா? அப்புறம் அப்படி ஏன் இவர் கூட்டணிக்கு அழைச்சார்? இவர் தான் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதுமே இவர் ஒரு கூட்டணிக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார் இல்லையா? அதாவது இதுவரைக்கும் எந்த கட்சியுமே செய்யாத மாதிரியான ஒரு அறைகூவல் அது. அதாவது நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் a political bomb அப்படின்னு கூட அவர் சொன்னார். அது வெடிச்சதுன்னு கூட இப்ப சமீபத்துல சொன்னாரு சார். வெடிக்கலையே, வெடிச்சிருந்தா கூட்டணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? இல்ல, வெடிச்சதுனாலதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள அந்த இழுபறி நீடிச்சது அப்படின்றதையே சொல்லியிருந்தாரு. மூணு தொகுதிகள் கூட போனது காங்கிரஸ்க்கு, அந்த விஷயம்லாம் அந்த பொலிட்டிக்கல் பாம்னாலதான் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. அவர் கிளைம் பண்ணாலும் அங்க ரிசல்ட் என்ன, எண்ட் ரிசல்ட் அவருக்கு வரலையே. அவருக்கு வந்திருக்கணும் இல்லையா? அந்த பொலிட்டிக்கல் பாம் அவ்வளவு வீரியமா வெடிச்சிருந்ததுன்னா வந்திருக்கணும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் பாமோட வீரியம் 3 சீட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இங்க அவருக்கு ஆதாயம் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா அவர் யாரை எதிர்க்கிறாரோ அந்த கூட்டணியில சில சிக்கல்களை ஏற்படுத்திச்சு தானே. ஒரு சின்ன சலசலப்பு உண்டாச்சு. அந்த சின்ன சலசலப்பு பல்வேறு காரணங்களால் உண்டாகலாம். ஆனா அது பெரிய பாதிப்பு உண்டு பண்ணல. அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது இல்லைங்களா? சரி. அது போக அடுத்தது இவரோட அப்ரோச்ல ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவங்கதான் முதல்ல இப்ப தகவல் அரசியல் ஒண்ணு பண்றாங்க. இவங்களே தகவல் ஒண்ணு கசிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாததுனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமான்னு ஒரு தகவலை வெளியிட்டு மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த பாஜக கூட்டணி சம்பந்தமான தகவலுமே நான் என்ன கணிக்கிறேன்னா, இவங்க தான் லீக் பண்ணிக்கிறாங்க. லீக் பண்ணிட்டு மக்கள் மத்தியில் அது கடும் எதிர்ப்பு வந்ததுனால அதை திருப்பி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்க கொடுத்த மறுப்புக்கு 4-5 நாள் டைம் ஆச்சு. இப்ப அது வதந்தி அப்படின்னு இப்ப சொல்றவங்க ஏன் அது உருவான போதே சொல்லல? ஏன்னா அவங்க கேப் விட்டு ஆழம் பாக்குறாங்க, மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. இந்த மாதிரியான முதிர்ச்சி மறுத்து சொல்லியிருந்தாரே சார். அதான் மறுத்து 3-4 நாள் கழிச்சு தானே மறுக்கிறாங்க, உடனே மறுக்கலையே. அது ஆனா ஆனா இவங்க என்டிஏ கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி இங்க சொன்னதே மிகப்பெரிய சேதாரத்தை அவருக்கு உண்டு பண்ணி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப கூட்டணி போறாங்கன்னு தெரிஞ்சு இவர் ஆதரிக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டாங்க. என்னடா இது இவர் திடீர்னு அங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திருப்பி இது மலர்ந்தாலுமே இவர் மேல இருக்க அந்த சந்தேகம் அவங்களுக்கு போகாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தரோட நண்பர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த நண்பர் அவரோட வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர்த்து கூட சேர்ந்து பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பேரம் படியாததுனால பங்கு பிரச்சனை வந்ததுனால அவங்க அதை கைவிட்டுறாங்க. ஆனா இந்த வீட்டு ஓனருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பேரம்னு சொல்றீங்க, அப்புறம் சிறுபான்மையினர் ஜர்க்கானாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பாஜகவோட பி டீம் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்ச திமுக கூட்டணிக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வதந்தின்னு சொன்னதுனால ஜர்க்கா இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது.
அப்படி இல்லை, இவங்க என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வந்ததே வந்து அந்த பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறதுக்கு வலு இருக்குது இல்லையா? இப்ப இவங்க வந்து உண்மையிலேயே கொள்கை கூட்டணி, கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிற உறுதியா இருந்திருந்தாங்கன்னா அவங்க நோ சொல்லி இருக்கணும். அவங்க உறுதியா இருந்திருந்தாங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்கல்ல, அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க. உடனடியா நோ சொல்லிருக்கணும்ல. இவங்க உடனடியா நோ சொல்லாம நீங்க சொல்றபடி பாஜகவோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னா ஏன் கூட்டணிக்கு இவ்வளவு முயற்சிக்கணும் பாஜக? இப்ப பாஜகவோட பி டீம் எவ்வளவு முயற்சிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. அதாவது பாஜகக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. இப்ப திமுகக்கு சாலிடா சிறுபான்மையினர் ஓட்டு போய் சேருது. இப்ப அதை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்கு. இப்போ இந்த பிளான பண்ணி அவங்க கொண்டு வந்து வச்சுக்கல. இப்ப இது வந்து ஒரு தியரி. இதை உறுதியா சொல்றதுக்கு என்கிட்ட வலு இல்லை. இப்ப அது என்ன ஒரு தியரி என்னன்னா, விஜயை முன்னிறுத்துறாங்க. எதுக்கு? திமுக கிட்ட சாலிடா போகக்கூடிய அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்கணும், தலித் ஓட்டுகளை பிரிக்கணும், இல்ல திராவிட உணர்வாளர்களோட்ட பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அந்த முகமூடி போட்டு முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு தியரி. இப்ப அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டை மட்டும் அவர் பிரிக்கல, இவங்க கிட்ட இருக்கிற நடுநிலையாளர் ஓட்டு, இவங்க கிட்ட இருக்க திமுக எதிர்ப்பு ஓட்டையும் சேர்ந்து அதிகமா பிரிக்கிறாரு அப்படிங்கிற கணிப்பு இப்ப வரும்போது, அப்படிங்கிற உண்மை தெரிய வரும்போது இப்ப அவங்க கூட்டணிக்கு முயற்சிக்கலாம் தானே? அதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே? ஓகே, நீங்க தியரின்னு சொல்றதுதான் அவங்க நரேட்டிவ்னு சொல்றாங்க. ஓகே, முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு அக்னேஸ்வரன், இப்போ பிரம்மாண்ட கூட்டணி என்பதற்கான முயற்சி தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது எப்படி சொல்றீங்க? எதுல தோத்துட்டாங்க? இல்ல 2024 நான் முடிச்சிரேனே. மேற்கொள்ளப்பட்டதா? இல்ல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. கேளுங்க. பிரம்மாண்ட கூட்டணின்னு எதை சொல்றீங்க, எதை தோல்வின்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. கொடி பறக்குதுன்னு சொன்னது, இப்ப புதிய கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது, இது எல்லாம் தாவேக்காவை மையப்படுத்தியதாக இருக்கிற பட்சத்துல அது தோல்வி அடைந்திருக்கா அப்படின்னு கேட்கிறேன். சரி, தோல்வி அடையல. 2024 அதிமுக தனியா நின்றுச்சா? இந்திய நாட்டுல இந்தியா கூட்டணி மேடம் பேசவே விடலன்னா என்ன பண்றது? வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்னா அப்ப மொத்தமா நாங்க கட்டுரை எழுத மாதிரி தான் எழுத வேண்டியது வரும். சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல நீங்க பாருங்க, எனக்கு கொடுத்த நொடிகள் எவ்வளவு, நீங்க கேட்ட கேள்வியின் கால அளவு எவ்வளவு நீங்க யோசிங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஃபேக்சுவல் எரர் சொன்னா திருத்தணும்ல சார். பேச விடாமயே கேள்வி 100 கேள்வி, ஆனா ஒரு பதில் சொல்லணும்னா நாங்க எங்க போறது? இதுதான் ஜனநாயகத்துல. 2021ல தனித்து போட்டிட்டது அதிமுக. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல நான் சொல்லுங்க, நீங்க மொத்தமா கேள்வி கேட்டா நான் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். நான் முடிச்சிட்டேன், கேள்வி முடிச்சிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து பிரேக் இல்லாத கார்ல நீங்க வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்க அப்படியே விட்டு ஓட சொல்றீங்க மொத்தமா. இல்ல சார், என்ன சொல்றேன்னா 2024ல பேட்டரி கார் மாதிரி மாயிராதீங்க. சில நேரம் பேட்டரியே விலை அதிகமாயிரும். ஆகையினால 2024ல அதிமுக தனியா நின்றுச்சு, 20.5% வாக்கு எடுத்துச்சு. அப்படியே ஆயிரும் அப்படின்றதான் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியினுடைய விருப்பம். ஆனால் அது நடக்கல. 2024க்கு பிறகு பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க, அமமுக, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கூட்டணிகள் எல்லாம் வந்திருக்கதா இல்லையா?